எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், மே மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை 2026ஆம் ஆண்டு தேய்பிறை சஷ்டி நாள், அதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு திருநாள் அப்படின்னு இதை சொல்லலாம். இதை பற்றின பதிவுகள் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முருகனினுடைய விரதங்களில் 3 விரதங்கள் மிக முக்கியமானது. ஒன்று, செவ்வாய்க்கிழமை தோறும் இருக்கக்கூடிய முருக விரதம். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதமிருந்து முருகனுக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது முருகன் வேண்டிய வரத்தினை கொடுப்பார் என்கிறது சாஸ்திரம். இரண்டாவது, கிருத்திகை விரதம். 27 நட்சத்திரங்களில் இந்த கிருத்திகை என்று சொல்லும் நட்சத்திரத்தை நெருப்பு நட்சத்திரம் எனவும் முருகனின் அவதார நட்சத்திரம் எனவும் சொல்லுகிறோம். அதாவது முருகப்பெருமான் தோன்றிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனுக்கு 6 தீபமிட்டு வழிபாடு செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம், ஆயுள் பலம், உயர் பதவி ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த திதிகள் அப்படின்னு சொல்கிறச்ச தேய்பிறை அன்று வரக்கூடிய சஷ்டி திதி மிக மிக முருகனுக்கு உசிதமான உகந்த காலமாக சொல்லப்படுகிறது. தேய்பிறை காலங்களிலே வரக்கூடிய சஷ்டி திதியில் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷம், நாகதோஷம் ஆகிய தோஷங்கள் நீங்கி நல்லதொரு வாழ்வு அமையும். செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்தும். நாகதோஷம் என்பது புத்திர தடையை ஏற்படுத்தும். இந்த இரண்டும் நீங்கி சௌபாகியம் உங்களுக்கு கிடைக்க சஷ்டி திதியில் முருகனை வழிபடுவது உத்தமம். மற்றும் தடைபட்ட திருமணங்கள் தடையில்லாமல் நடைபெறவும், சுபகாரியங்கள் கைகூடவும், குழந்தை பேறு கிடைக்கவும், எதிரிகளின் தொல்லை நீங்கவும், நோயற்ற வாழ்வு கிடைக்கவும், உங்களுடைய வேலையிலே மகத்தான வெற்றி கிடைக்கவும் சஷ்டி திதியில் முருகனை வழிபாடு செய்ய மறந்து விடாதீர்கள். சரிங்களா? அப்பேற்பட்ட ரொம்ப விசேஷமான சஷ்டி திதியானது இந்த மே மாதம் 7ஆம் தேதி வருது. வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது. ஒவ்வொரு கிழமைகளிலும் சஷ்டி வருவது என்பது அந்தந்த கிழமைக்குரிய அற்புதத்தை தாண்டி வரும். அதன்படி பார்த்தோம்னா வியாழக்கிழமை வரக்கூடிய சஷ்டி திதி என்பது குரு பகவானினுடைய அருளை தாங்கி வருகிறது. நவகிரகங்களில் குரு பகவானை மிக முக்கியமான கிரகமாகவும் சிவ கிரகமாகவும் சொல்லுகிறோம். குருவருளே திருவருள் என்றும் குரு பார்க்க கோடி நன்மை என்றும் சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகிறது. ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வலுவாக அமையக்கூடிய பட்சத்திலே அவரினுடைய வாழ்க்கையில் மற்ற கிரகங்கள் ஏதாவது தோஷங்களை ஏற்படுத்தினாலும் குருவருள் பரிபூரணமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களால் எதையும் வென்று காட்ட முடியும். அவர்களை வெல்ல யாரும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு குருவினுடைய பவர் ஒரு ஜாதகத்தில் நல்ல தீர்க்கமாக இருக்கும்போது அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வரும்.
சரிங்களா? அப்பேற்பட்ட குருவருளை உங்களுக்கு பரிபூரணமாக திரு அருளாக கொடுக்கக்கூடிய ஒரு தினம்தான் தேய்பிறை சஷ்டி தினம். சரிங்களா? இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் முருகனை மனதார நினைத்து நான் சொல்லும் இந்த 5 பொருட்களை நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னால் எதிர்வரும் நாட்களில் உங்களுக்கு அற்புதமான அனுகூலங்கள் கிடைக்கும். கேட்பவை யாவும் உங்களுக்கு கிடைக்கும். நினைப்பவை யாவும் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இது என்னென்ன பொருள் அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தேய்பிறை சஷ்டி நாளில் முதல் வேளையாக இந்த 5 பொருட்களையும் வாங்கி வீட்டிலே வைத்து கொள்ளுங்கள். சரிங்களா? முதல்ல சொல்கிற பொருள் என்னென்னா சுக்கு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று முருகப்பெருமானை சுக்கோடு ஒப்பிட்டே நம் முன்னோர்கள் சொன்னார்கள். இந்த சுக்கை காய கல்ப மூலிகையாக நம்முடைய சித்தர்கள் கூறுகிறார்கள். இஞ்சி இருக்கு இல்லையா, இது நல்லா காஞ்சதுன்னா சுக்கு. எந்த ஒரு பொருளும் நீர்ச்சத்தை முழுமையாக இழக்கும் பொழுது, அதாவது காயும் பொழுது, அதனுடைய தன்மை பன்மடங்கு அதிகரிக்கும். மருத்துவ குணம் கொண்ட சுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாத பித்த கபம் என்று சொல்லக்கூடிய 3 நாடிகளின் இயக்கங்களை சீர்படுத்தி உடலினை பன்மடங்கு ஆரோக்கியப்படுத்தும். அதான் சொல்லிட்டேனே, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தே இல்லை அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்றாங்க. சகல ரோக நிர்வாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நிவாரணம் கொடுக்கிற ஒரு பொருள் சுக்கு. இந்த சுக்கை எப்பயுமே வீட்டில் வச்சுக்கோங்க. சுக்கை தோல் சீவிட்டு இடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்றச்ச எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உச்சி முதல் பாதம் வரை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேனில் கொஞ்சம் சுக்கு கலந்து ஒரு பட்டாணி சைஸுக்கு நீங்கள் சாப்பிட்றச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த நோயினுடைய வீரியம் குறையும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். ஏன்னா உடனடி கைமருந்தாக இந்த சுக்கு பயன்படும். அந்த காலத்தில் சுக்கு தான் மெயினான ஒரு மருத்துவ பொருளாகவே பயன்படுத்தப்பட்டது. எப்படி தேன் என்பது எல்லா மருந்துகளிலும் கூட சேர்ற ஒரு பொருளோ, அதே போல் சுக்கு என்பதும் எல்லா மருந்துகளிலும் கூட சேரும் ஒரு பொருளாக இருக்கும். 3 நாடிகளின் அந்த இயக்கங்களையும் சீர்படுத்தக்கூடிய தன்மை சுக்கிற்கு இருக்கு. சரிங்களா? இந்த சுக்கை சுப்பிரமணியனை நினைத்து வீட்டில் வாங்கி வைக்கும் பொழுது, பூஜை அறையிலே வாங்கி வைக்கும் பொழுது, அந்த முருகனே அந்த சுக்கில் ஆவாகனமாகி உங்களுக்கு வேண்டிய அத்தனையையும் அருள்வார் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அதனால் தேய்பிறை சஷ்டி திதியில் மறவாமல் சுக்கை வாங்கி விடுங்கள். சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா போதும். சும்மா ஒரு 2 துண்டு வாங்கினா கூட போதும். சரிங்களா? இது ஒன்று. 2வது கொண்டை கடலை, அதாவது கருப்பு கொண்டக்கடலை. கொண்டக்கடலையிலேயே 2 இருக்குது. வெள்ளை கலரும் இருக்குது, கருப்பு கலரும் இருக்குது. இதில் இந்த கொண்டக்கடலை அப்படிங்கிறது குரு பகவானினுடைய தானியம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வியாழக்கிழமையில் இந்த சஷ்டி வருகிறது. ஸோ குரு அருளை உங்களுக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு கிழமையில் இந்த சஷ்டி வருகிறது. குருவருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டுமென்றால் தேய்பிறை சஷ்டி திதியில் கொண்டக்கடலையை வாங்கி வீட்டில் வைக்கலாம். ஒரு பச்சை கலர் துணியிலையோ, சிவப்பு துணியிலையோ, அல்லது மஞ்சள் துணியிலையோ, குருவின் நிறம் மஞ்சள், அதனால் மஞ்சள் துணியிலையோ இந்த கொண்டக்கடலையை மூட்டையாக கட்டி பூஜை அறையில் வச்சு கும்பிட்றது, தொழில் செய்யும் இடங்களில் வச்சு கும்பிட்றது விசேஷம். வீட்டில் வாங்கி வைக்கிறது, வெறுமனே இந்த கொண்டக்கடலையை வீட்டில் வாங்கி வைக்கிறது அளவு கடந்த நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது 2வது பொருள். 3வது பொருள் என்னென்னா வெல்லங்க. வெல்லம். பொதுவாக வெல்லம் என்பது பரிபூரண குரு அருளை பெற்ற ஒரு பொருள். எப்படி சொல்கிறேன்னா, நவகிரகங்களிலே குருவினுடைய நிறம் மஞ்சள், குருவினுடைய சுவை இனிப்பு.
ஸோ இந்த வெள்ளத்துக்கு பாருங்க குருவினுடைய தன்மை அப்படியே இருக்கும். இப்படி குருவினுடைய தன்மையை பெற்ற இந்த வெள்ளத்தை வாங்கி வைப்பதும், இதை உணவில் பயன்படுத்துறது, நம்ம சாதாரணமாக தேநீர் பருகும்போது கூட வெள்ளத்தை கலந்து சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இந்த குருவருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்றால் தேய்பிறை சஷ்டி திதியில் இந்த வெள்ளத்தை நீங்கள் வாங்கி வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வீட்டில் சேமமான பலன்கள் கிடைக்கும், குருவின் பரிபூரண திருவருள் கிடைக்கும். இது 3வது பொருள். சரிங்களா? அடுத்து 4வது பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துவரம்பருப்பு. சார், தானியங்களில் துவரம்பருப்பு மிக முக்கியமான ஒரு தானியங்க. பிகாஸ் துவரம்பருப்பு என்பது செவ்வாயினுடைய தானியம் 1, மகா 2, செவ்வாயின் அதிதேவதை முருகப்பெருமான். ஸோ 3. இப்படி 2 தெய்வங்கள், ஒரு நவகிரகம் என மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான சுக யோகங்களையும் கொடுக்கிற ஒரு தன்மை கொண்ட தானியமாக துவரம்பருப்பு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணுமா, செவ்வாய் பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக வருகிறார் அப்படின்னா, சகோதரகாரகனாக செவ்வாயை சொல்லுகிறோம். உங்களோட உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்களா, உங்களோட கூடி வாழ்வாங்களா, விவாதம் பண்ணாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறது செவ்வாயை வச்சு தான் சொல்கிறோம். அதாவது தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிறது சகோதரத்துவத்தினுடைய வலிமையை சொல்லும் ஒரு வாக்கு. அந்த மாதிரி உங்களுடைய சகோதரஸ்தானத்தை மேன்மைப்படுத்த செவ்வாய் பலம் மிக முக்கியம். 1, செவ்வாய் பலம் நல்லா இருந்தால் தான் உங்களால் நிலம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். நிலமும் வீடும் உங்களுக்கு அமைய வேண்டும் என்றால் செவ்வாய் நல்லபடியாக இருக்கணும். அடுத்தது இந்த போலீஸ், இராணுவம், மருத்துவர்கள், இந்த மாதிரியான தொழில்களில் நீங்கள் மேன்மையானவராக இருக்கணும்னா செவ்வாயினுடைய அனுகிரகம் முக்கியம். செவ்வாய் என்பவர் முக்கியமாக நல்லபடியாக சுபமாக இருந்துட்டார்னா உங்கள் வாழ்க்கை. ஆனால் சுபத்தன்மை இல்லாமல் சிக்கலில் போய் உக்காந்துட்டார்னா தடையாக கொடுப்பார், தோஷத்தை ஏற்படுத்துவார். இந்த மாதிரி செவ்வாய் பகவானினுடைய அனுகிரகத்தை பெற்றது இந்த துவரம்பருப்பு. ஏன்னா அதனோட தானியம். 2வது மகாலட்சுமி இருக்காங்க. ஒரு வீடு கட்டுறோம், புதுசாக உள்ள வரச்ச துவரம்பருப்பை தான் எடுத்துகிட்டு வரோம். ஒரு பொண்ணு கல்யாணமாகி வீட்டுக்குள்ளே வருது, துவரம்பருப்பில் தான் ஃபஸ்ட்டு கையை வச்சு எடுத்து வைப்பாங்க. இப்படி துவரம்பருப்பு பொருளாகவும் உங்களுடைய இல்லங்களில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பொருளாகவும் அமையும். சரிங்களா? இது எது? துவரம்பருப்பு. சரிங்களா? அடுத்தது முருக கடவுளினுடைய பரிபூரண அனுகிரகத்தை பெற்றது தான் இந்த துவரம்பருப்பு. எப்படி சொல்கிறேன்னா, செவ்வாய் வந்துடுறார், செவ்வாயின் அதிதேவதை முருக கடவுள். ஸோ முருகனின் அருள் பெற்றதும் இந்த துவரம்பருப்பு. இத்தனை தேவதைகளுடைய சிறப்பினை பெற்ற துவரம்பருப்பை நாம் சஷ்டி திதியில் வீட்டில் வாங்கி வைக்கும் பொழுது நமக்கும் பரிபூரண லக்ஷ்மி கடாட்சமும் அனுகிரகமும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் ஐயம் ஏதுமில்லை. ஸோ மறக்காமல் துவரம்பருப்பையும் வாங்கி வச்சிடுங்க. அடுத்தது பச்சை கற்பூரம். மிக மிக ஒரு குபேர கடாட்சத்தையும் பணவசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு பொருள். இந்த பச்சை கற்பூரம் எல்லார் வீட்டு பூஜை அறையிலையும் கட்டாயம் இருக்க வேண்டுங்கிறது என்னுடைய கோரிக்கை. பூஜை அறையில் நாம் நிறைய பொருட்களை வச்சுருப்போம். இதில் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிற பொருள் எங்கே இருந்தாலும் அங்கு தனவரவு வரும். வீட்டு பீரோவில் இருந்தாலும் பணம் வரும், தொழில் செய்கிற கல்லாப்பட்டியில் இருந்தாலும் பணம் வரும், எங்கே இருந்தாலும் நீங்கள் சாதாரணமாக உங்களோட பர்ஸில் வச்சுட்டாலும் பணம் வரும். எங்கே உங்களுடைய அந்த பணம் தொடர்பான இடங்களில் இந்த பச்சை கற்பூரம் இருந்தாலும் அந்த இடத்துல பணத்தினை ஈர்த்து கொடுக்கும் தன்மை இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. ஸோ தேய்பிறை சஷ்டி திதியில் மறவாமல் பச்சை கற்பூரத்தை நீங்கள் வாங்கி வைக்க வேண்டும். பூஜை அறையில் ஒரு பச்சை கலர் துணியில் வச்சு மூட்டையாக கட்டி ஒரு 4-5 துண்டு பச்சை கற்பூரம், ஒரு 10 ரூபாய் டப்பா வாங்கினா கூட போதும்.
வாங்கிட்டு அதில் இருக்கிற பச்சைகள் பூரத்தை எடுத்துட்டு பச்சை துணியில் கட்டிட்டு அதை பூஜை அறையில் தேய்பிறை சஷ்டி நாள் அன்னைக்கு வச்சுட்டாங்களோட போதும். சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த 5 பொருட்களையும் தேய்பிறை சஷ்டி நாளன்று வீட்டில் வாங்கி வைக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம், செல்வம், சர்வ வசீகரம், மன அமைதி, குடும்பத்திலே க்ஷேமமான ஐஸ்வர்யம் மிக்க பலன்கள் ஆகியவை நிச்சயம் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி தேய்பிறை சஷ்டி நாள் அன்று மறவாமல் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். சார், கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்னா, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல கஷ்டத்தையும் நீக்கக்கூடியது கந்தசஷ்டி கவசம். கந்தசஷ்டி கவசத்தை சஷ்டி நாளன்று காலையிலும் மாலையிலும் யார் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த முருகனே இறங்கி வந்து வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் என்பது சத்தியமான உண்மை. இதில் சில நேரங்களில் எங்களால் அதை பாராயணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறச்சே, சிரமம் காரணமாக எழுத படிக்க தெரியாது, இந்த மாதிரி காரணங்களால் சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, சரவணபவ எனும் சடாட்சர மந்திரத்தை சொன்னாலே போதும். கந்தசஷ்டி கவசம் வாசித்த பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதாவது சரவணபவ 6 எழுத்து மந்திரம். எப்படி சிவனோட 5 எழுத்து மந்திரத்தை பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லுகிறோமோ, 5 எழுத்து மந்திரத்தில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அடக்கம் என சொல்கிறோமோ, பஞ்சபூதங்களும் அடக்கம் என சொல்லுகிறோமோ, அதே போல முருகப்பெருமானினுடைய இந்த 6 எழுத்து மந்திரத்தில் சர்வமும் அடக்கம். அதாவது சா என்பது செல்வத்தையும், ரா என்பது கல்வியையும், வா என்பது முக்தியையும், நா என்பது எதிரிகளை வெல்லும் திறனையும், பா என்பது ஞானத்தையும், வா என்பது ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாமே. ஸோ இது அத்தனையையும் கொடுக்கக்கூடியது முருகனினுடைய இந்த சடாட்சர மந்திரம். ஸோ சரவணபவ எனும் சடாட்சர மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது இந்த தேய்பிறை சஷ்டி நாள் என்று இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுருங்க. காலையிலையும் ஈவினிங்கும் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு 6 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து இந்த சரவணபவ மந்திரத்தையோ கந்தசஷ்டி கவசத்தையோ நீங்கள் பாராயணம் செய்கிறச்சே முருகனினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்று நான் உறுதியாக சொல்லுவேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.